ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் வெயிலுக்கு குளு குளுன்னு குதிரவாளி அரிசியும் கருப்பு உளுந்தும் இன்னும் ஒரு சில பொருட்கள்லாம் சேர்த்து ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வெயிலுக்கு நல்லா இதமாக இருக்கும். வாங்க என்ன ரெசிபின்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 டம்ளர் அளவு குதிரவாளி அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி 3லேருந்து 4 தடவை நல்லா அழுத்தம் கொடுத்து கழுவி சுத்தமாக தண்ணியை வடித்து எடுத்துக்கலாங்க. ஏன்னா சிறுதானியத்தில் நிறையவே அழுக்கு இருக்கும். அதனால் 3லேருந்து 4 தடவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்த குதிரவாளி அரிசியை ஒரு வெள்ளை காட்டன் துணியில் சேர்த்துட்டு தண்ணியே இல்லாத மாதிரி நம்ம தொடச்சி எடுத்துக்கிடலாம். தொடச்சி எடுத்ததுக்கப்புறமே தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபேன் காற்றுல காய வச்சுக்கிடலாம். இல்லைன்னா நீங்கள் கடாயில் சேர்த்து லேசாக ஒரு 5 நிமிஷம் வறுத்தாலே நல்லா தண்ணி இல்லாமல் இருக்கும். இப்போ நான் இதை தொடச்சிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் ஃபேன் காற்றுக்கு கீழே காய வச்சு எடுத்துக்கிறேன். இந்த காய வச்சுருந்த குதிரவாளி அரிசியை ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ தண்ணி சேர்க்காமல் அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஒரு தட்டில் கொட்டி நம்ம அளந்து எடுத்துக்கலாங்க. நீங்கள் குதிரவாளி அரிசியை நல்லா கழுவி காய வச்சு பவுட்ரு பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஒரு 10 நாள் வரைக்கும் இந்த பவுடரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். இப்போது அளந்து எடுத்துக்கிடலாம். அப்போ தான் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 கப் அளவு குதிரவாளி அரிசி மாவு இருந்தது. இந்த 1 கப் அளவு மாவுக்கு 3 கப் அளவு நார்மலாக வீட்டில் இருக்கிற தண்ணி தான் சேர்த்துருக்கேன். பச்சை தண்ணி தான் சேர்த்துடுக்கிறேன். இந்த நார்மலாக நீங்கள் தண்ணிக்கு பதிலாக 1 கப் அளவு நீர்ச்சி தண்ணி, அதாவது சாதம் அடித்த தண்ணி, 2 கப் அளவு பச்சை தண்ணி அந்த மாதிரி கூட நீங்கள் இருந்தால் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம கலந்த மாவை இப்போ அடுப்பில் எடுத்து வச்சு ஆன் பண்ணிவிட்டு அடியில் மாவு தங்கிடாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூன்லேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உங்கள் சுவைக்கேற்ப உப்பும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ் ஆகி வந்துடும். இன்னுமே மாவு நல்லா கெட்டியாக வெந்து வரணும். மொத்தத்தில் 20லேருந்து ஒரு 25 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கையில் தண்ணியை நனைச்சிட்டு இந்த கூழை தொட்டு பார்க்கும்போது ஒட்டாமல் இருந்துச்சுன்னா அந்த கூழ் மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லாவே வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடி பிடிச்சிடாத அளவுக்கு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துட்டு கரண்டியில் உள்ள மாவெல்லாம் தண்ணியை தொட்டு எடுத்து விட்டுக்கிடலாம். ஓரங்களில் உள்ள மாவையும் தண்ணியை தொட்டு இந்த மாதிரி கை விரலாலே எடுத்து விட்டுக்கலாம். இல்லை மாவு காயாமல் இருக்கும். சூடாக இருக்கிறதுனால நீங்கள் தண்ணியை தொட்டு எடுத்து விட்டுட்டு இப்போ மூடிடலாங்க. மூடிட்டு ஒரு 2 மணி நேரம் ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் மாவில் நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா முங்குற அளவுக்கு நல்லா ஒரு செம்பு நிறையா பாருங்கள் தண்ணியை ஊற்றிக்கலாம். மாவு ஆறுனதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும். கூழ் மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 6 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாங்க. இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் கருப்பு உளுந்தில் நம்ம ரெடி பண்ணிடலாங்க. ஒரு கடாயில் 1/2 ஸ்பூன் அளவு எண்ணெய், கருப்பு உளுந்து உடைச்ச உளுந்து தான் 1/2 கப் அளவு சேர்த்துருக்கேன். இந்த கருப்பு உளுந்தை நல்லா கழுவி தொடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இந்த கருப்பு உளுந்து கூடயும் 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, ஒரு 8லேருந்து ஒரு 10 பல் அளவு பூண்டு எல்லாமே சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பு ஒரு லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நம்ம மிதமான சூட்டில் இந்த கடலைப்பருப்பையும் பூண்டையும் வறுத்து கொடுத்துக்கிடலாங்க. லைட்டாக வறுத்து கொடுத்ததுக்கப்புறம் 1/4 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, நான் 8லேருந்து ஒரு 10 வரமிளகா சேர்த்துருக்கேன். மிளகா சின்னதாக இருக்கிறதுனால அரை நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்துக்கிடலாங்க. இந்த கருப்பு உளுந்தில் லேசாக ஒரு துவப்புத்தன்மை இருக்கும். அந்த துவப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி அரை நெல்லிக்காய் சைஸில் கொஞ்சமாக புளியில் முத்து நார் இல்லாமல் நம்ம உதுத்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த 2 நிமிஷம் இந்த தேங்காய் ரொம்ப வதங்கிடாமல் 2 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கிடலாங்க. பாருங்கள் தேங்காய் ரொம்ப வதங்க வேண்டாம். நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸர் ஜாரில் வதக்கின பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துலாம். கருப்பு உளுந்து, தேங்காய், வரமிளகா, புளி எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உங்கள் சுவைக்கு ஏற்ப மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்தளவு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு தண்ணி தேவைப்பட்டதுன்னா 1லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நல்ல துவையல் பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப தண்ணி சேர்த்துடாமல் இந்த மாதிரி துவையல் பக்குவத்துக்கு இருக்கணும். அவ்வளோதான். சூப்பராக பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்தில் துவையல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஒரு கிண்ணத்தில் நம்ம சர்வ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா ஹெல்த்தியாக எலும்புகளுக்கு வலு கொடுக்கும். கூழும் ஒரு 5 மணி நேரம் கழித்து ரெடியாக இருக்கும். காலையில் நம்ம கரைச்சி குடிக்கலாம். இப்போ கூழில் ஊற்றி வச்சுருந்த தண்ணியுமே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு
தேவையான அளவு இந்த குதிரவாளி அரிசி கூழை ஒரு கரண்டியில் எடுத்து அந்த தண்ணியில் சேர்த்துட்டு தயிர் சேர்த்துக்கிடலாம். தேவைப்பட்டால் இதில் நீங்கள் உப்பு இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு கூழ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவெடுத்து அப்பப்போ கரைச்சி நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடலாங்க. கைட்டையே நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். இந்த கூழ் மாவு, தயிர், உப்பு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு இதில் வெங்காயம் சேர்த்துக்கிடலாம். பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அவ்வளோதான். சூப்பராக குதிரவாளி அரிசியில் செஞ்ச கூழ். நல்ல வெயிலுக்கு இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்பவே உடம்புக்கு எனர்ஜியாக இருக்கும். குதிரவாளி அரிசியில் செஞ்ச கூழை இப்போ ஒரு கிண்ணத்தில் நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. வெங்காயத்தோடு நம்ம சர்வ் பண்ணிவிட்டு கூழுக்கு சைடிஷாக ரெடி பண்ணால் கருப்பு உளுந்து துவையலையுமே நம்ம எடுத்து இந்த கூழ் கூடயே சர்வ் பண்ணிக்கலாங்க. சர்வ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக கருப்பு உளுந்து துவையல் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணால் குதிரவாளி அரிசியோடு சேர்த்து சாப்பிடுங்க. வெயிலுக்கு இதை விட குளுன்னு பெஸ்ட்டான காலையில் ட்ரிங்க்ஸு நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது. ரொம்பவே ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இந்த குதிரவாளி கூழையும் கருப்பு உளுந்து துவையலையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.